ஐயப்பனின் வரலாறு. சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த குழந்தைதான் ஐயப்பன். விஷ்ணு பூமியில் மோகினி அவதாரம் எடுத்தபோதுதான் ஐயப்பன் பிறந்தார். அந்த ஐயப்பனாகிய குழந்தையை சிவனும் விஷ்ணுவும் பம்பை நதிக்கரை ஓரத்திலே விட்டு சென்றனர். அந்த நேரத்தில் அந்த நாட்டினுடைய ராஜசேகரன் மன்னன் அந்த குழந்தையை பார்க்கிறார். அந்த குழந்தையோட கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்று பெயர் வைத்தார். இவருக்கு ரொம்ப வருடம் ஆகியும் குழந்தை இல்லாததால் இந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறார். ஆனால் இவருடைய மனைவிக்கு மணிகண்டனை மகனாய் ஏற்றுக்க பிடிக்கவில்லை. மணிகண்டனுக்கு 11 வயது ஆகும்போது மணிகண்டன் தான் அடுத்த ராஜா என்று சொல்லப்பட்டது. அதனால் அந்த ராஜாவுடைய மனைவி தனக்கு உடல்நிலை சரியில்லாத மாதிரியும் அதை குணப்படுத்த புலிப்பால் குடித்தால் மட்டும்தான் சரியாகிற மாதிரியும் திட்டமிட்டு மணிகண்டனை புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த ராஜாவுடைய மனைவி மணிகண்டனை சாதாரணமாக நினைத்து அந்த புலிகள் மணிகண்டனை கொன்றுவிடும் என்று நினைத்தாள்.